ஓம் சக்தி. ஏழைக்கு தர்மம் செய். ஒரு ஏழைக்கு தர்மம் செய்தால் 10 பேருக்கு செய்த பலன் உண்டு. நாடு அமைதி பெற, நிம்மதி கிடைக்க, சொத்து பணம் சேர தர்மம் செய்ய வேண்டும். சுயநலம் கூடாது. நான் உழைத்து சம்பாதிக்கிறேன், நான் ஏன் இன்னொருவனுக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்ற எண்ணம் வரக்கூடாது. தன்னல எண்ணத்தை போக்கிக் கொள்வதற்குத்தான் தர்மம். தர்மம் செய்தால்தான் ஆன்மீகத்தில் பலன் உண்டு. இன்றைய மக்களிடையே தெய்வ பயம் இல்லை. நான் எனக்கு என்ற தன்னல உணர்வு ஓங்கி வருவதனால்தான் பிரச்சனைகள். நான் என்ற தன்னல உணர்வு நீங்கி நாம் என்ற பொதுநல உணர்வு ஓங்கி வளர்ந்தால் பிரச்சனை இல்லை. அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.